ஒரு காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கிசு கிசு என்னடா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, தூங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம புண்ணியத்தில் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், டிவி ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. எத்தனை மணி வரைக்கும்டா டிவி பார்ப்பீங்க, கண்ணுக்கு கேடு, உடம்புக்கு கேடு. நசிங்க போன வாயை வச்சு நீ தானே நல்ல வார்த்தை சொல்லியிருக்கேன். எப்படிரா ராத்திரி கண்டதை சாப்பிடாதீங்கப்பா. என்னப்பா 1 மணிக்கு சாப்பிட்றீங்க, 2 மணிக்கு சாப்பிட்றீங்க, கேட்டுக்க. ஒரு 1 மணிக்கு போகிறப்போ ஒரு கிச்சனில் மட்டும் லைட்டு எரியுது, மிக்சி ஓர சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. நடு சாமத்தில் எவனோ சிக்கனை நல்லா பொறிச்சு இருக்கவன் தூக்கத்தெல்லாம் எழுப்பி என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? வருத்த மீனோட போட்டு பொழந்து கட்டானுங்க. அப்ப இரவு நேரம் என்பது உணவு கொண்டாட்டத்திற்கான ஒரு நேரம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல என்கிற இடத்தை நோக்கி அது நகர்ந்துகிட்டு இருக்கு சமூகம். அல்லது ஒரு சேஞ்ச் நடக்கிற மாதிரி தெரியுது. ஐயா கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க. பேன் கேக் வித் ஒயிட் சாக்லேட்ஸ், பேன் கேக் எல்லாமே கேர்ள்ஸ் சாப்பிட்ற ஐட்டமா இருக்கு. என்கிட்டயும் சொன்னானுவலே. நம்ம வந்து குங்குமப்பூ போட்ட டீ இருக்கு, சாய், சென்னையில் கிடைக்குது. அது நைட் குடிக்க ரொம்ப நல்லா இருக்கும். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. குங்குமம் பூட்டு போட்டு மாசமா இருக்க பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரிலாம் பயப்பிடிச்சிட்டான். சின்ன வயசுல இருந்தே அந்த டிங் டிங் டிங்னு அடிச்சுட்டு அந்த குல்பிக்கார் வருவான் சார். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். பன் பட்டர் ஜாமும் மசாலா சாயும் கிடைக்கும் சார். அது காலையிலயும் கிடைக்குது தான். இல்ல புரியல சார். கிளி பரோட்டா சார். கிளி பரோட்டானா என்ன? வாழை இலையில நல்லா ரோஸ்ட் பண்ண வாழை இலையில நீ போய் சொல்றியாம்லடா. ஃபர்ஸ்ட் பரோட்டா போடுவாங்க, தென் ஆம்லைட், அப்புறம் சால்னா, தென் அதுக்கு மேலே ஒரு பரோட்டா, அப்புறம் சால்னா, சிக்கன் 65, அப்புறம் கிரேவி, இதெல்லாம் வச்சு அப்படியே மூடி திருப்பியும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிடணும். ஓ நீ அப்படி வரியா? கோயம்பேடு ஆப்போசிட்ல சார் மீசக்காரனான ஒரு அண்ணா வருவார் சார். என்ன எழவியாது. அவர் வரதே 9:45 தான் சார் வருவார். நான்வெஜ்ஜா இருந்தா கருவாடு சாதம் சார். அதாவது அந்த கருவாடு தொக்குல அவங்களே கிளறி வச்சிருப்பாங்க சார். சின்ன சின்னதா அந்த நெத்திலி கருவாடு தான் சார் இருக்கும். அது சிப்ஸா நெத்திலியானே தெரியாது சார். அவ்வளோ கிறிஸ்பியா அந்த சாதத்தோடு நீங்க மெல்லும் போது. என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். அதுதான் சார் வாழ்க்கை. எனக்கே அப்படிதான் பாருக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல சார். அதுதான் சார் வாழ்க்கை. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றப்ப ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே, ஒரு மாதிரி நைஸா இருக்கும் அப்படி. அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே தோணும் சார். அட மூடர் கூட்டங்களா இப்படி தூங்கிட்டு இருக்கீங்களேடா எங்க. அட பொம்மால ஏண்டா நைட்ல நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு ஓஎம்ஆர்ல எந்த ஜங்ஷன் போனீங்கன்னாலும் உங்களுக்கு தாத்தா மோர்னு ஒன்று இருக்கும். தாத்தா மோர்னு ஒன்று விற்கிறாங்க. அந்த தாத்தாக்கே அது தெரியாது அது தாத்தா மோர்னு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. பின்னால வேற அங்க சார் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் கொத்து இட்லின்னு ஒன்று போடுவாங்க சார். அட பாவிகளா. ஒரு 1:30 போல ஸ்டார்ட் பண்ணுவார் அவரு. நைட்டு 1:30க்கு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவார். 3:30 4 o'clock வரைக்கும் ஷாப் ரன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுவார். அந்த கொத்து இட்லி உப்பு கண்ட குழம்பு அது வைப்பாங்க சார். அது நல்லா இருக்கும். உப்பு கண்ட குழம்புலாம் இருக்குன்னா பரவாயில்லையா. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலா. ஒரு கறி குழம்பு மாதிரி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டிங் டிங் டிங்னு சவுண்டு வரும். அப்புறம் அது போட்டு இப்படி 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 இது பண்ணிடுவாங்க. வேகாத முட்டை பாதி வெந்திருக்கும். ஆஃப் பாயிலும் கிடையாது. ஆஃப் பாயிலுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஏர்லி ஸ்டேஜ். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அது எப்படி சாப்பிடுவீங்க? ஸ்பூன்ல வச்சு சாப்பிடணும், அப்படியே கரெக்டா சாப்பிடணும். ஒரே ஷாட்ல சாப்பிடலாம். ஒரே ஷாட்லயா? அட பொம்மால ஏண்டா என்னம்மா நைட்டு முன்னால பசங்க சரி அது இத்துக்குள்ள தான் இருக்கும், சின்னதா தான் இருக்கும். பட்டக்கன் ஒன் ஷாட்ல அடிக்கிறதுலாம் ஒரு மாதிரி இருக்காது. அங்க நீங்களா யாருடா? How do I tell you? அங்க சாப்பிட அது அம்மா அப்பா எல்லாருமே ஒண்ணா போய் சாப்பிடுவாங்க சார். குடும்பமா போய் சாப்பிடுவாங்க. 3 kilometers வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி போயிடுவோம். எது இந்த முட்டையை சாப்பிடுவாங்க? அப்ப வந்து ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டடா. நைட் ஆஃப்டர் 2 o'clock அப்புறம் வந்து ஒரு உளுந்த வடை, அணிலமண்டி.
இல்ல புரியல. 2 மணிக்கு மேல இவர் மிட் நைட் இல்ல அதிகாலை இவர்